ஈஸியாக எடுக்க முடிய லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் தான். சில பேர் அவங்க சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு இல்லை அதர் எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சருக்கு கோல்ட் லோனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிறாங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசனபிளாக தெரிஞ்சாலும் இடன் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். 14 days to 30 daysக்குள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் பேமெண்ட் பண்ணனா உங்கள் கோல்டு வந்து ஆக்ஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லோன் டு வேல்யூ 70% இருக்கிறது பெட்டர் சாய்ஸ். இன்னைக்கு எல்லாருமே ஈஸியாக எடுக்க முடிய லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் தான். இன்னைக்கு இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு மோர் தென் 25,000 tons ஆஃப் கோல்டு வச்சிருக்காங்க. அதில் மேஜராக ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே லாக்கரில் வச்சிருக்காங்க. டார்மெண்ட்டாக உள்ள ஆர்னமெண்ட்ஸை அவங்க கோல்ட் லோனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கோல்ட் லோன் ஒரு வரமா சாபமா, யார் யாருக்கெல்லாம் வரன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மணி தேவைப்படுதுன்னா கோல்ட் லோனை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டுக்காக கோல்ட் லோனை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் அவங்க சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு இல்லை அதர் எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சருக்கு கோல்ட் லோனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கோல்ட் லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கோல்ட் லோன் பொறுத்த வரைக்கும் வெரி காமன், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட கோல்ட் லோன் யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட ஸ்மால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு தேவைக்கோ கூட கோல்ட் லோனை யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக கோல்ட் லோன் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் அதர் லோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதர் லோன்ஸில் இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த கோல்ட் லோனில் இன்கம் ப்ரூஃப்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து உங்கள் லோனை அப்ளை பண்ணலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு போதும். யார் யாரெல்லாம் கோல்ட் லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ், இவங்க எல்லாருமே கோல்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில என்பிஎஃப்சிஸ் டோர்ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக லோனை டிஸ்பர்ஸும் பண்ணுறாங்க. லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் தௌசண்ட்ஸ்லேருந்து அப் டு செவரல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். கோல்டோட பியூரிட்டி அண்ட் வெயிட் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லோன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். லோன் டென்யூர் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 monthsலேருந்து 12 months வரைக்கும் இருக்கு. இதே ரீபேமெண்ட் ஆப்ஷன் 3 types வச்சிருக்காங்க. ஒன்று இஎம்ஐ பேமெண்ட், அதாவது நீங்கள் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து இஎம்ஐயாக பே பண்ணலாம். மினிமம் 6 monthsலேருந்து 12 months இஎம்ஐ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பே பண்ணலாம். நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் இஎம்ஐ மட்டும் பே பண்ணிட்டே வரீங்க, எண்ட் ஆஃப் டென்யூரில் பிரின்சிபலை பே பண்ணி லோனை க்ளோஷர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் புல்லட் ரீபேமெண்ட், நீங்கள் ஃபுல் மணி பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் மொத்தமாக ஒன் ஷாட்டாக பே பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசனபிளாக தெரிஞ்சாலும் இடன் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடன் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், வேல்யூவேஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ரெனிவல் காஸ்ட்டும் இருக்கும். செகண்ட் ஒன் பெனால்டி சார்ஜஸ், அதாவது ஒரு இஎம்ஐ நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கு அப் டு 18% வரைக்கும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதே ஒரு சில என்பிஎஃப்சிஸில் ஃப்ளாட்டாக லேட் பேமெண்ட் சார்ஜஸும் வாங்குறாங்க. புல்லட் ரீபேமெண்ட்டில் முக்கியமாக நீங்கள் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டுத்தையும் காம்பவுண்டிங் ஆகி மொத்தமாக பே பண்ணுறதுனால அதை காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இன்பிட்வீனில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வெறும் பிரின்சிபல் மட்டும் பே பண்ணி க்ளோஷர் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக எதுவுமே பேமெண்ட் பண்ணலன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டுத்தையும் சேர்த்து காம்பவுண்டிங்கில் ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால புல்லட் ரீபேமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேர்ட் ரிஸ்க் ஆக்ஷன் ரிஸ்க். நீங்கள் உங்கள் கோல்ட் லோனை ப்ராப்பராக பே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து 14 days to 30 daysக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் பேமெண்ட் பண்ணலன்னா உங்கள் கோல்டு வந்து ஆக்ஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேமெண்ட்டை அந்த டைம்லைனுக்குள்ளே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு பெரிய ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் லோன்ஸ். சில என்பிஎஃப்சிஸ் ரோல் ஓவர் லோன்ஸை ஆக்டிவாக புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வச்சிருக்க அதே கோல்டுக்கு அதிக லோனை திரும்பவும் பாரோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் தேவைக்கேற்ப இல்லாமல் அதிக கடன் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதிக கடனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிகிட்டே வரீங்க. அந்த கோல்டை ஃபுல்லாக முடிச்சு திரும்ப வாங்குறதும் டைம் பீரியட் கம்மியாயிடுது. உங்களோட தேவைக்கேற்ப தான் லோனை வாங்கணுமே தவிர அவங்க மேக்ஸிமம் லிமிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய லோன் வாங்கினீங்கன்னா இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ லோன் டு வேல்யூ. உங்களோட லோன் டு வேல்யூ 75%க்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு கோல்டோட ப்ரைஸை பேஸ் பண்ணி 10 lakhs அமௌண்ட்டுக்கு லோன் போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 7.5 lakhs நீங்கள் கோல்டு லோனாக போகலாம். சம்டைம்ஸ் லோன் டு வேல்யூ 85% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது அட்ராக்டிவாக தெரிஞ்சாலும் இன் ஃபியூச்சரில் கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது அந்த கோல்டு ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ லோன் டு வேல்யூ 70%க்குள்ளே இருக்கிறது பெட்டர் சாய்ஸ். கோல்டு லோன் ஃபினான்ஷியலாக சவுண்ட் சாய்ஸாக இருக்கும். அதை நீங்கள் டிசிப்ளினாக ஹேண்டில் பண்ணும்போது. இதே கோல்டு லோனை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா
அது மிகப்பெரிய ட்ராப்பாகவும் மாறிடும். நீங்கள் எவ்வளோ மணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மணி பாரோ பண்ணணும். எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி மணி பாரோ பண்ணக்கூடாது. நீங்கள் வெறும் கோல்டு லோனை லாங் டேர்முக்கு கண்டினியூஸாக நீங்கள் கட்டிகிட்டே இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெறும் ஸ்பெண்டிங்ஸ்க்காக மட்டும் நீங்கள் கோல்டு லோன் எடுக்கக்கூடாது. எது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மணி தேவையோ அதுக்காக நீங்கள் கோல்டு லோனை யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் நிறைய NBFCs அண்ட் பேங்க்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிசிப்ளினாக ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரீபேமெண்ட் உள்ள கோல்டு லோன்ஸ் எடுக்கிறது வைஸான டிசிஷனாக இருக்கும். உங்கள் கோல்டு லோன் இன்கம்மை பேஸ் பண்ணியோ கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணியோ கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். உங்கள் தேவைக்கேற்ப கோல்டு லோன் எடுங்க, அதே சமயம் அதை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்பஸ் ஆஃப் லோனும் எது தேவையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கோல்டு லோனுக்கு போங்க. ஸோ கோல்டு லோன் எடுக்கும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிட்ஃபால் ட்ராப்பையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ரெக்கர்மெண்ட்ஸ் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதர் கண்டிஷன்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கோல்டு லோனை எடுக்கணும். என்னோட சேனலில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி, சைல்டு எஜுகேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.